வணக்கம் நண்பர்களே. பாரம்பரியமான வரச்சாயா அப்படிங்கிற வரட்டி எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்தில் வரச்சாயா அப்படிங்கிற இந்த வரட்டிக்கு கருப்பட்டி போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. அதனால் எல்லா கடைகளிலுமே கருப்பட்டி விற்கிது. அந்த கருப்பட்டி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் சின்ன சின்னதாக கேரட் சீவுறதில் சீவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக உடச்சி மிக்சியில் போட்டும் தூள் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் அவசரத்துக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் கருப்பட்டியை வச்சு அந்த நியூஸ் பேப்பரை ரெண்டாக மடக்கி தேங்காயை வச்சு கொட்டி பயன்படுத்திக்கலாம். இந்த வரச்சாயா அல்லது வரட்டி வைக்கிறதுக்கு 100 கிராம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்து அதை டீ வைக்கிற பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அந்த டீ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 டீஸ்பூன் தூள் பண்ணி வச்சுருக்கிற கருப்பட்டி தூளை எடுத்து போட்டுக்கணும். கருப்பட்டி தூள் பிடிக்காதவங்க நீங்கள் முன்னாடி டீக்கெல்லாம் எந்த சர்க்கரை போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த சர்க்கரையவே 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 100 மில்லி தண்ணிக்கு 2 சிட்டிகை அளவு மட்டும் டீ தூள் போட்டுக்கணும். டீ தூள் போட்ட பிறகு டீ பொங்கி வந்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் டீ கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் அந்த டீயை எடுத்து வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டீயை எடுத்து குடிச்சிக்கலாம். அந்த டீ அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த வரட்டியை நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலும், ஒரு வாந்தி பிரச்சனை வந்தாலும், ஒரு வயிற்றோட்ட பிரச்சனை வந்தாலும் இந்த வரட்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாயிடும். அதாவது ஒரு வேளை அல்லது 2 வேளை இந்த வரட்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்கிற செரிமான கோளாறு சரியாயிடும். அதுக்கப்புறம் நல்லா பசி வரும். பசி வந்த பிறகு நாம் உணவு எடுத்துக்கலாம். இந்த வரட்டியை நாம் தினசரி ஒரு வேளையாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு மிக மிக நல்லது. அதுக்கு மேலே நாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வரட்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உடம்புக்கு தெம்பாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நேரம் கடந்து சாப்பிட்டாலும் பாதிக்காது. அதுக்குன்னு அடிக்கடி லேட்டாக சாப்பிடக்கூடாது. என்னைக்காவது சூழ்நிலை அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வரட்டி எப்படி வைக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவில் இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.